ஹாய் நண்பா, நான் உங்கள் ரேஷ்மன் மணி. இன்றைக்கி டே 6. நிறையா பேர் இங்கே நோ ஃபேப்புக்குள்ளே வர்றதுக்கு காரணம் இந்த ஃபீமேல் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது தான். என்ன என்கிட்டையுமே உங்களோட ஸ்டோரி சொல்லுங்கள், ப்ளீஸ் 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 சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறேன். இது வரைக்குமே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணது கிடையாது இந்த ஃபீமேல் அட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும். இனிமேலும் சொல்லுவேன் அப்படின்னா டவுட்டு தான், சொல்ல மாட்டேன். ஆனால் இங்கே நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஆடியோஸ் நிறையா போட்டிருக்காங்க. அவங்க பேரே தெரியாமல் அவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இதே யூடியூப் சேனலில் தான் இருக்குது. இனிமேலும் நிறைய பேர் சொல்ல போகிறாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி போடுவோம். நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஃபேஸ் தெரியக்கூடாதான், அவங்க பேர் தெரியக்கூடாதான், அவங்க ஆடியோ தெரியாது. எப்படி ப்ரோ? நான் மட்டும் சொல்கிறேனே ப்ரோ, எப்படி ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் எந்த இடத்துலேருந்து வந்தீங்களோ அந்த இடத்துல தான் நானும் வரேன். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதே இடத்துல தான் நானும் இருக்கேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி பெனிஃபிட் கிடச்சிருக்கு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்படின்னா உங்களுக்கும் நினச்சாங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். நீங்கள் ஷேர் பண்ணுறதாலையோ நான் ஷேர் பண்ணுறதாலையோ ஒரு 100 பேர் 1000 பேருக்கு இது ரீச் ஆக போகுது. இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரிய போகுது. நிறைய பேர் சொன்னீங்க அப்படின்னா இத்தனை பேர் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இது மைனாரிட்டியான ஒரு குட்டி கூட்டம் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. இது மிகப்பெரிய கூட்டம் அப்படின்னு தெரியணும். அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் சொல்லணும். நம்ம சேனலில் சொல்லணுமா? இல்லை, அப்போல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக்லேயோ உங்களோட இன்ஸ்டாகிராம்லேயோ உங்களோட யூடியூப்லேயோ ஃபேஸ் காட்டியோ காட்டாமலேயோ ஒரு நோ ஃபேப் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள், வீடியோ போடுங்க. ஸோ அது போடுறது மூலயமா நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ண முடியும். நிறையா பேர் மறுபடியும் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்போவுமே பொறுத்த வரைக்கும் நம்ம கூட இருக்கவங்க எப்போவுமே நம்மளை இது பண்ண மாட்டாங்க, பிலீவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொல்லப்பட்ட கதைகள்லாம் அப்படி தான். ஒரு இன்ஸ்பயரான ஒரு பர்சன் எப்படி இருப்பான் அப்படின்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் சொல்லுவாங்க. ஒரு மோட்டிவேட்டடான பர்சன் எப்படி இருப்பான், இந்த மாதிரி ஒரு கோலை கம்ப்ளீட் பண்ண ஒரு ஹீரோ எப்படி இருப்பான் அப்படின்னா அவன் ஒரு இது வச்சுருப்பான். அது எப்படின்னா படத்து மூலியமாக வந்தது தான். ஆனால் நம்மளும் அப்படி கிடையாது. ஆல்ரெடி ஜெயித்தவங்களும் நம்மள மாதிரி தான். அவங்களும் நார்மலான ஒரு பர்சன் தான். இது அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் காமிச்சாங்க அப்படின்னா அப்போ தான் அவங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக தான் காமிக்கிறாங்களே தவிர அவங்களும் நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. நம்மளும் அவங்கள மாதிரி ஆகலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நோ ஃபேப் பற்றின முழுமையான என்னோடய 5 years எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோடய நோ ஃபேப் கோர்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சில நேரங்களில் உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்குது அங்கேயுமே. என்னோடய இன்ஸ்டாகிராம் கீழே இருக்குது. என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கும் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பண்ணிக்கோங்க. மாற்றம் என்பது நம்மளிருந்து தொடங்கும். நன்றி.